ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்சிகம் சிக்கன் கிரேவி. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸு. நான் ரைஸுக்காக தான் செஞ்சேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பட்டை, அன்னாச்சி பூ, லவங்கம். இது வந்து மசாலா பொருள் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாமே நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு கேப்சிகம் மெயினாக ஒரு கேப்சிகம், வெங்காயம் வந்து நல்ல நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாம், ஒரு வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வர்ற மாதிரி, தயிர், சிக்கன் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதை கழுவி தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் லெமன் இதை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை அப்படியே சோக் பண்ணி வச்சுக்கலாம், ஊற வச்சுப்போம். அடுப்பில் வாணலி வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் அரைச்சிக்கலாம். தனியா, சோம்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், அதோட கூட இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் வர்ற அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த இஞ்சி பூண்டையும் அதோட கூட சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க. 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியும் இதோட கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அரைச்சிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அதே வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை போட்டுட்டு அதோட கூட வெங்காயம், நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு ஒரே 1 நிமிஷம் போல் அதை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா இந்த கேப்சிகமாக போட்டுக்கலாம். குடமிளகாயை, நீல வாக்கில் நறுக்கின குடமிளகாயை இதோட கூட சேர்த்து போட்டுப்போம். இதுவும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஊறி இருக்கணுங்கிறதே வரமாட்டேங்க வாயில், ஊறி இருக்கணும். சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் சக் பண்ணுற வரைக்கும் நல்லா நீங்கள் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுதை இதில் கலந்துக்கலாம் வேகிறதுக்காக. அரைச்சி வச்ச மசாலா விழுதை இதோட கூட கலந்துக்கலாம். கலந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து வேக வச்சுருங்க. சிக்கனை கொஞ்சம் குழம்பா வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி குழம்பு வேண்டான்னா அதில் இருக்கிற தண்ணியிலே நீங்கள் மூடி வச்சு வேக வைங்க. சிக்கன் வேகணும் நல்லா உங்களுக்கு. இதோட கூட நம்ம கடைசியாக தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் வந்து எப்போவுமே சிக்கனுக்கு முன்னாடியே வேக வச்சு செய்வாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு நான் அப்புறமா வேக வச்சு தயிரை கடைசியாக போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப 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 நல்ல டேஸ்டியாக இருந்தது. இதோட கூட நான் கொஞ்சம் எனக்கு தண்ணியாக தேவைன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி வேண்டாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வேணான்னா நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் இது வெந்திருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான
கேப்சிகம் சிக்கன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.